ஹாய்ங்க. ஆ இது குரூப் 2 ஏ மெயின்ஸ் ஆ தேர்வோட எக்ஸாமோட தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனையோட மெட்டீரியல் பார்க்கலாம். தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனை. இதில் எந்த பகுதி பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகிறோம். இது அப்டேட் பண்ண மெட்டீரியல். டேட்டாஸ் எல்லாமே வந்து அப்டேட்டடாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கலாம். இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகளில் பார்த்தோன்னா, குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு விதிகள் என்ன? அடுத்து அதை வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஏற்பட என்னென்ன காரணங்கள்? அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை ஒழிக்கிறதுக்காக இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை, தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை, அடுத்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுப்பதில் உள்ள சிக்கல், இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். குழந்தை தொழிலாளர்னு பார்த்தோன்னா, யார் குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது தங்களின் உடல் மற்றும் மனநலம் பாதிக்கிற வகையில் குறைந்த ஊதியத்திற்காக நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தான் வந்து குழந்தை தொழிலாளர் சொல்கிறோம். அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய வகையில் குறைந்த ஊதியத்திற்காக நீண்ட நேரம் வேலை செய்யும் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளே குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி குழந்தை தொழிலாளரோட எண்ணிக்கை பார்க்குறப்ப 2001 படி இந்தியாவில் 12.5 மில்லியனும் தமிழ்நாட்டில் 4.19 லட்சம் அப்படிங்கிறதும் இருக்குது. 2011 படி இந்தியாவில் 10.1 பில்லியன், தமிழ்நாட்டில் 1.51 லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது வந்து 2000 கோவிட்க்கு அப்புறம் வந்து கடந்த இந்த ஒரு 20 வருஷமா குழந்தை தொழிலாளர்கள் வந்து குறைஞ்சிட்டு இருந்த வகையில் கோவிட்க்கு அப்புறம் வந்து அதிகமாக இருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இந்த 2011 படி பார்த்தோன்னா 10.1 மில்லியன் இந்தியாலையும், தமிழ்நாட்டில் 1.51 1.5 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனால குழந்தை தொழிலாளர்கள் உருவாகுறாங்கன்னா, அதிகமான வறுமை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக தான் குழந்தை தொழிலாளர்களாக மாறுறாங்க. குழந்தைகள் வந்து உலக அளவில் குழந்தை தொழிலாளர் முறை ஒரு தொடர்ச்சியான சமூக பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. ILO கருத்தின்படி உலக அளவில் சுமார் 150 மில்லியன் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்க. அவங்கள 72 மில்லியன் குழந்தைகள் ஆபத்தான வேலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்கிற பிரகாரம் 152 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் உலக அளவில் இருக்கிறாங்க. அதில் 72 மில்லியன் குழந்தைகள் வந்து மிகவும் ஆபத்தான ஹசார்டான வேலையில் ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு குழந்தை தொழிலாளர்களை குழந்தை பருவத்தை இழந்த குழந்தைகள் என குறிப்பிடுகிறது. இது குழந்தைகளின் ஆற்றல், சுய கௌரவம், உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் செயலா வரையறுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கையில வீழ்ச்சி காணப்பட்டாலும் கோவிட்டோட 19 தொற்று நோய் காரணமாக COVID-19 தொற்று நோய் காரணமாக 20 ஆண்டுகள் பிறகு முதன்முறையாக குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டோட குழந்தை தொழிலாளர் நிலை வந்து 2001 4,19,000 இருந்திருக்கு. 2011 1,51,000 இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு. குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய துறைகள் பார்த்தோன்னா 70% விவசாயத்துறையிலையும், 72% குடும்ப அடிப்படையிலான பணிகள், அதாவது 5 முதல் 11 வயது குழந்தைகள் 83% இருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தை தொழிலாளர்கள்ங்கிற பார்த்தா எந்த துறையில் அதிகமாக குழந்தை தொழிலாளர்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 70% விவசாய துறையிலையும், 72% குடும்ப அடிப்படையான பணிகள்லையுமே. இதில் 5 முதல் 11 குழந்தைகள் வந்து 83% வந்து இந்த வயசில் இருக்காங்க. அதாவது 83% குழந்தைகள் வந்து 5 இருந்து 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் அதிக காணப்படக்கூடிய பகுதியும் பார்த்தோன்னா பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலை தெரியும் நமக்கு சிவகாசின்னு. இங்கேயும் செங்கல் சூளைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில், நெசவு தொழில் ஈரோடு, திருப்பூர், கரூர். அதாவது நெசவு தொழில்னாலே இந்த 3 மாவட்டங்கள் தான், ஈரோடு, திருப்பூர், கரூர். இந்த மாவட்டங்களையும் பீடி தயாரிப்பு வேலூர், திருநெல்வேலி மாவட்டத்திலையும், பருத்தி தொழிலில் சேலம், தருமபுரி மாவட்டத்திலையும் அதிகமான குழந்தை தொழிலாளர்களை யூஸ் பண்ணுறதா
டேட்டா சொல்லியிருக்காங்க. இத வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். அப்ப பட்டாசு, தீப்பெட்டினா சிவகாசின்னு தெரியும். செங்கல் சூளை வந்து திருவள்ளூர் மாவட்டம். நெசவு தொழில் வந்து ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டம். அது மாரி பீடி தயாரிப்புங்கிறது வேலூர் மாவட்டம், திருநெல்வேலி. பருத்திங்கிறது பார்த்தோம்னா சேலம், தர்மபுரி மாவட்டம். குழந்தை தொழிலாளர்கள் வகைன்னு பார்த்தோம்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு முழு நேரம் குழந்தை தொழிலாளர்கள், இன்னொன்று பகுதி நேர குழந்தை தொழிலாளர்கள். இதுல ஆண்டுக்கு 183 நாட்கள் மேல பொருளாதார நோக்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய, ஈடுபடக்கூடிய குழந்தைகள வந்து முழு நேர குழந்தை தொழிலாளர்கள்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வருடத்துல 365 நாட்கள்ல பாதி 183 நாட்களுக்கு மேல ஒரு குழந்தை வந்து பொருளாதார நோக்கத்துக்காக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள முழு நேரம் குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்றாங்க. இதுவே பகுதி நேர குழந்தை தொழிலாளர்கள் பார்த்தோம்னா ஆண்டிற்கு 183 நாட்களுக்கு குறைவாக பொருளாதார நோக்கமின்றி பணிகளில் ஈடுபடும் குழந்தைகளை பகுதி நேரம் பார்ட் டைம் ஜாப்காக ஒர்க் பண்ற குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்கள. அடுத்து ILO வந்து 2021ஆம் ஆண்ட சர்வதேச குழந்தை ஒழிப்பு தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் தி சைல்ட் லேபர் அப்படிங்கிறத ILO வந்து 2021 அறிவிச்சிருக்காங்க. அப்ப இன்டர்நேஷனல் இயர் ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் பார்த்தோம்னா 2021. அடுத்ததா உலந்தை உலக குழந்தைகள் தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது ஜூன் 12ஆம் தேதி வந்து என்னன்னா அனுசரிக்கிறாங்க. உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். எதிர்ப்பு தினம் பார்த்தோம்னா ஜூன் 12. குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பார்த்தோம்னா உடல் மற்றும் மனநலம் முன்னாடி நம்ம பார்த்ததுதான். உடல் மற்றும் மனநலம் பாதிக்கிற வகையில பணிகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்துறது, குடும்பத்திற்கு வெளியேவும் ஆபத்தான சூழ்நிலையும் குழந்தைகளை வந்து வேலை செய்வதுதான் வந்து குழந்தை தொழிலாளர் சொல்றாங்க. எடுத்துக்காட்டா வந்து கடனுக்காக கொத்தடிமைக்காக வேலை செய்தல், சுரங்க பணிகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்துறதல், அப்புறம் போதைப் பொருட்களை கடத்துறதுக்காக குழந்தைகள் ஈடுபடுத்துறது. இதெல்லாம் வந்து என்னன்னா சைல்ட் லேபருங்கிறாங்க. சைல்ட் லேபருக்கும் சைல்டு ஒர்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். குழந்தை பணி அப்படிங்கிறத பார்த்தோம்னா குழந்தைகள் தங்களது குடும்பத்தில் தீங்கு விளைவிக்காத பணிகள்ல ஈடுபடுறது. அதாவது அந்த குடும்பத்தோட எக்கனாமிக் குரோத்துக்காக அவங்களுக்கும் எந்த மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம ஃபேமிலியோட எக்கனாமிக் குரோத்துக்காக ஹெல்ப் பண்ற குழந்தைகள் வந்து சைல்டு ஒர்க் அப்படிங்கறத சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா வந்து வீட்டில் பெற்றோர்களுக்கு உதவுது, ஆபத்து இல்லாத குடும்ப தொழில்களில் ஈடுபடுறது, பள்ளி நேரம் தவிரவும் அடுத்து அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நேரம் தவிர மித்த நேரத்தில் ஃப்ரீயான டைம்லையும் பள்ளி விடுமுறை நாட்களில் பாக்கெட் மணிக்காக வந்து வேலை செய்கிற குழந்தைகள் தான் வந்து என்னென்னா சைல்டு ஒர்க்கு. சைல்டு லேபருக்கும் சைல்டு ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால் இதுதான் வித்தியாசம். வந்து வீட்டில் அதாவது குழந்தைகளை எந்த ஒரு பாதிப்பு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்பு இல்லாமல் தீங்கு விளைவிக்காத பணிகளில் குழந்தைகள் வந்து ஈடுபடுறது சைல்டு ஒர்க். இதுவே மன ரீதியாகவோ இல்லை வந்து உடல் ரீதியாகவோ வந்து பாதிக்கப்படக்கூடிய வகையில் நீண்ட நேரம் குறைந்த ஊதியத்துக்காக 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து என்னென்னா ஈடுபடுத்துறது தான் வந்து என்னென்னா குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைகளுக்கான அதாவது அரசியலமைப்பு வகையில் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர்டிகல்ஸில் வந்து எந்தெந்த சட்ட பகுதி விதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கான அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு விதிகள் பற்றி பார்த்தோன்னா ஆர்டிகல் 21A இது வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 வந்து சேர்க்கப்பட்டது. 6 முதல் 14 வயதில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்குதல் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது ஆர்டிகல் 21ஏங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 6ல் இருந்து 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாயமான கல்வியை வந்து வழங்கணும். அது வந்து அடிப்படை உரிமை, அந்த குழந்தைகள் அவங்களுக்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 23 பார்த்தோன்னா குழந்தைகளை கட்டாயமா அல்லது ஊதியமின்றி வேலை செய்ய வைப்பதை சட்டவிரோதமான வர்த்தகத்தையும் தடை செய்வதற்காக, அதாவது குழந்தைகளை கட்டாயமாக அல்லது ஊதியமின்றி வேலை செய்ய வைப்பதையும் சட்டவிரோதமான வர்த்தகத்தை வந்து
தடை செய்வது ட்ரேடை வந்து தடை செய்கிறதும் வந்து ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 பார்த்தோன்னா குழந்தைய ஒரு தொழிற்சாலையிலையோ அல்லது பாதுகாப்பற்ற பணியிலையோ ஈடுபடுத்துறத தடை செய்கிறது தான் ஆர்டிகல் 24. அதாவது எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அடுத்த ஆர்டிகல் 39E பார்த்தோன்னா குழந்தைகள் உடல் நலம் வலிமையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகளின் உடல் நலமும் வலிமையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 39E. இது டிபிஎஸ்பியில் இருக்கும். ஆர்டிகல் 39F பார்த்தோன்னா அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் குழந்தைகளை அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதாவது குழந்தைகளை வந்து அனைத்து வகையான சுரண்டல்களில் இருந்தும் குழந்தைகளை வந்து அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 39F. அடுத்து 45 பார்த்தோன்னா இதுவும் 86வது சட்ட திருத்தம் 2002 பிரகாரம் சேர்க்கப்பட்டது. 6 வயது வரை உள்ள குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இலவச கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது. அதாவது 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அந்த குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணுங்கிறது ஆர்டிகல் 45. இது ஷார்ட்கட் என்னென்னா 45 அடுத்து 6 வந்துடும். அடுத்து அந்த மாதிரி. அடுத்து ஆர்டிகல் 51A கிளாஸ் கே பார்த்தோன்னா இது 86வது சட்ட திருத்தம் 2002 பிரகாரம் சேர்க்கப்பட்டது. 6 முதல் 14 வயது குழந்தைகளை கல்வி பெற வைப்பு ஏற்படுத்துவது பெற்றோரோட கடமை. இது வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதாவது 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு கண்டிப்பாக கட்டாயமாக அந்த பெற்றோர் வந்து கல்வி பெறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது வந்து பெற்றோரின் கடமை அப்படிங்கிறத ஆர்டிகல் 51A சொல்லியிருக்காங்க. அப்போ குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்னா பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 24, ஆர்டிகல் 39E, 39F, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51A கிளாஸ் கே. அது அடுத்து பார்த்தோன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஏற்பட என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது, இதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பொருளாதார காரணம் ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்தோம். வறுமை, வேலைவாய்ப்பின்மை, மக்கள் தொகை பெருக்கம், குறைந்த கூலி, அதிக உழைப்பு, பெற்றோர்களின் வயோதிகம் மற்றும் உடல்நலக் குறைவு, இது எல்லாமே தான் முக்கியமான காரணம். பொருளாதாரமாக எக்கனாமிக்காக பார்த்தோன்னா என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தோன்னா வறுமை, வேலையின்மை, மக்கள் தொகை பெருக்கம், அப்புறம் வந்து என்னென்னா குறைந்த கூலி. அதாவது குழந்தைகளுக்கு குறைந்த கூலி தான் தருவாங்க, ஆனால் அதிகமான நேரம் வந்து அவங்கள வேலை வாங்குவாங்க. பெற்றோர்களின் வயோதிகம், அடுத்து உடல்நல குறைவு. இதனாலையும் குழந்தைங்க வந்து எக்கனாமிக்காக வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் பார்த்தோன்னா வந்து என்னன்னா தாய் தந்தையின் குடிப்பழக்கம். அதாவது தாய் தந்தையோட தவறான குடிப்பழக்கங்கள், பரம்பரை தொழில் புரிதல், பெண் கல்வி தேவையில்லை என்ற தவறான மனப்பான்மை, சமூக குழந்தை தொழிலாளர் முறையை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் பார்த்தோன்னா தாய் தந்தையோட குடிப்பழக்கம், பரம்பரை தொழில் புரிதல், பெண் கல்வி தேவையில்லை என்ற தவறான மனப்பான்மை, சமூகம் குழந்தை தொழிலாளர் முறையை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து குடும்ப காரணங்கள் பார்த்தோம்னா பெரிய குடும்பம், பெற்றோரோட அறியாமையா இருக்கும். அடுத்து அவங்க அம்மா அப்பா வாங்கின கடனுக்காக குழந்தைகளை வந்து பணிபுரிய செய்கிறது, பெண் கல்வியை புறக்கணிக்கிறது, குழந்தைகளை பிறர் வீட்டில் வேலைக்கு அனுப்புறது, அடிக்கடி இடம்பெயரும் குடும்பங்கள், அடிக்கடி மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறவங்க, அடுத்து இளைய குழந்தையை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால என்னன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தைய வேலைக்கு அனுப்புவாங்க. பெற்றோரின் கொடுமையால் வீட்டை விட்டு வெளியேறும் குழந்தைகள், இவங்க எல்லாருமே இதான் வந்து என்னென்னா குடும்ப காரணம்னு பார்த்தோன்னா பெரிய குடும்பமாக இருக்கும். அடுத்து பெற்றோரோட அறியாமையாக இருக்கும். பெற்ற கடனுக்காக குழந்தைகளை பணிபுரிவது, பெண் கல்வியை புறக்கணிக்கிறது, குழந்தைகளை பிறர் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது, அடிக்கடி இடம்பெயரும் குடும்பங்கள், இளைய குழந்தையை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பெற்றோரோட கொடுமையால் வீட்டை விட்டு அந்த குழந்தைங்க வெளியேறிப்பாங்க. இதெல்லாம் குடும்ப சூழ்நிலை. கல்வி காரணங்கள் பார்த்தோம்னா அதாவது என்னென்னா கவர்ச்சிகரமான கல்வி முறையின்மை. அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து எளிதில் கல்வி அணுகக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்காது. அரசின் கல்வி திட்டங்கள் வந்து மக்களிடம் போய் சேர்ந்திருக்காது சரியா. கல்வி பயன் தரமாக கிடைக்கும், அதாவது தாமதமாக கிடைக்கும். அதாவது இவ ரொம்ப வருஷம் படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அப்புறம் தான் சம்பாதிப்பான்
அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம். கல்வி பயன் தாமதமாக தான் கிடைக்கும். படித்து வேலைக்கு போய் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நீ சம்பாதிக்கவே முடியும். இப்பயே வேலைக்கு போயிட்டா சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம். குழந்தைகளுக்கு கல்வியில் வந்து விருப்பமின்மை. குழந்தைகளுக்கே வந்து இயற்கையா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஆசிரியர்களின் அதிகாரப்போக்கு, தண்டனை. ஒரு ஆசிரியர் கடுமையா நடந்துக்கிட்டாலும், அந்த ஆசிரியருக்கு பயந்து ஸ்கூலுக்கு போகாம இருப்பாங்க சில குழந்தைகள். அதுக்கு அடுத்தது வந்து பெற்றோர்களோட கல்வி அறிவின்மை. இது எல்லாமே சொல்லலாம். அதாவது கல்வி காரணங்கள்னு பார்த்தோம்னா, கவர்ச்சிகரமான கல்வி முறை இல்ல. அது ஒண்ணு. அரசோட கல்வி திட்டங்கள் மக்களிடம் சரிவர போய் சேரல. கல்வி பயன் தாமதமாக கிடைக்கும் என்ற தவறான எண்ணம் மக்களிடையே இருக்கக்கூடியது. குழந்தைகளுக்கு கல்வியில விருப்பம் இல்லாம இருக்கிறது. ஆசிரியர்களோட அதிகாரத்தன்மை மற்றும் தண்டனை போக்கும். பெற்றோரோட கல்வி அறிவின்மை. இது எல்லாமே தான் காரணம். அடுத்து குழந்தை தொழிலாளர்களோட பணி சூழல்னு பார்த்தோம்னா, தொழிற்சாலைகள்ல நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வரை மிக குறைந்த ஊதியத்திற்காக குழந்தைகளை வந்து வேலை வாங்குறாங்க. இதனால உடல்நல பாதிப்புலாம் ஆகுது. நுரையீரல், மூச்சு திணறல் பிரச்சனை எல்லாம் வருது. எடுத்துக்காட்டா கண்ணாடி தொழிற்சாலையில ஈடுபடக்கூடிய குழந்தைகள், ரிக்டஸ், அது அடுத்து போசாக்கு குறைபாடு, மோசமான சூழ்நிலை காரணமாகலாம் வந்து இந்த நோய் வந்து ஏற்பட காரணம் இருக்கு. குழந்தை தொழிலாளர்களுக்கான ஆபத்தான பணி சூழல்னு பார்த்தோம்னா, பொட்டாசியம், ஆர்சனிக் போன்ற ஆபத்தான ரசாயனங்களை கையாளுறனாலையும், அதிகம் வெப்பம் கொண்ட உலைகள், புகைமூட்டம் நிறைந்த இடத்துல வேலை செய்யறனாலையும் உடல்நிலை பாதிக்கும். ஆஸ்துமா, தொண்டை அலர்ஜி, நுரையீரல் பாதிப்பு, கண் பார்வை போன்றவை வந்து என்னன்னா பாதிக்கப்படும். 20 வயதுக்குள்ளேயே வந்து உடல் நலம் குன்றி வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க சூழ்நிலை போயிரும். பள்ளியை விட்டு விலகியவர்கள் அல்லது பள்ளிக்கு செல்லாதவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பட்டாசு தொழிற்சாலை அடிக்கடி விபத்து ஏற்படுது. அதாவது பட்டாசு ஏற்கனவே பார்த்தோம் சிவகாசியில குழந்தை தொழிலாளர்கள் அதிகம்னு. அங்க வந்து என்னன்னா அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய காரணங்கள் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் முறையால ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, உடல்நல பாதிப்பு. அந்த குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு வரும். ஆஸ்துமா, எலும்புருக்கி நோய், நுரையீரல் பாதிப்பு, கண் பாதிப்பு. அடுத்து இந்த மாரி பல நோய்கள் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு. பொருளாதாரமா பார்த்தாலும், இவங்க அதிக நேரம் வேலை பார்த்தாலும் குறைவான சம்பளம் கிடைக்கிறதுனால, இவங்க எப்பயுமே வந்து வறுமை வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். கல்வி இழப்பு. இவங்க வந்து தங்களுடைய இளமை காலத்தையே வந்து கல்வி கற்காதனால வந்து அடிப்படை கல்விய வந்து இழக்கக்கூடிய சிக்கல் வரும். எழுத்தறிவின்மை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். சமூகத்தோட தாக்கம் வந்து வருங்கால தலைமுறை வந்து பாதிக்கும். இவங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த 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 பாதிப்பு வந்து ஏற்படும். மக்கள் தொகை வந்து பெருக்கம் அதிகரிக்கும். உடல் மற்றும் மன வளர்ச்சியை குறைபாடு ஏற்படும். குழந்தைகள் நாட்டில் உள்ள அரசு திட்டங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வந்து இழந்துருவாங்க. அதே மாதிரி சிக்கல்கள்லாம் பார்த்தோம்னா இளம் குற்றவாளிகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயதில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. நடைமுறை சிக்கல் பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க இந்திய அரசு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குழந்தை தொழிலாளர் தொடர்பான சட்டங்கள் பார்க்கலாம். குழந்தை ஆபத்தான தொழிற்சாலையில வேலை செய்வதை தடுக்க அரசு வேலை செய்யும் வயதை உயர்த்தி பல சட்டங்களா வந்து வகுத்திருக்காங்க. தொழிற்சாலை சட்டம் 1948. குழந்தை வேலை செய்வதற்கான வயது 14 வந்து கூட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து என்னன்னா தங்களோட அடிப்படை கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி வந்து என்னன்னா குழந்தை தொழிலாளர் வயதை வந்து என்னன்னா கொஞ்சம் அதிகம் பண்ணியிருப்பாங்க. குழந்தை வேலை செய்வதற்கான வயது 14 உயர்த்தப்பட்டிருக்கும். தொழிற்சாலை சட்டம் 1948 பிரகாரம். குழந்தை வேலைவாய்ப்பு சட்டம் பார்த்தோம்னா இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம். இதை மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்கலாம். இல்லை தனியாக கூடவும் கேட்கலாம். குழந்தை வேலைவாய்ப்பு சட்டம் எந்த ஆண்டு அந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை 4 வந்து சட்டங்கள் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணவும் கேட்கலாம். தொழிற்சாலை சட்டம் பார்த்தா 1948. குழந்தை வேலைவாய்ப்பு சட்டம் 1949. இந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு குழந்தை வேலை செய்வதற்கான வயதை 17 ஆக்கியிருப்பாங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தோட்டத்தில் வேலை செய்ய தடை பண்ண சட்டம் தான் இந்த தோட்டம் தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்க சட்டம் 1952. 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடாது. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961 குழந்தைகளை வேலை செய்வதற்கு வயது 14 உயர்த்துச்சு. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர் சட்டம் ஏற்கனவே பார்த்தோம்.
1966. இதுவே மோட்டார் போக்குவரத்து தொழில்துறை சட்டம்ங்கிறது 1961. இந்த குழந்தை வேலை செய்வதற்கான வயதை 14 ஆக உயர்த்தியிருப்பாங்க. குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை 1974 2013 கொண்டு வரப்பட்டது. குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை 1974 2013. குழந்தைகளின் உடல், மனம் மற்றும் சமூக பிரச்சனைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதை இதன் நோக்கமா இருக்கு. அதாவது குழந்தைகளோட உடல் மற்றும் மனம் மற்றும் சமூக வளர்ச்சியை தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை 1974 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதை பற்றி சைல்ட் லேபர் பற்றி பார்க்குறப்ப இது ரிலேட்டடாக ஒரு கமிட்டி இருக்கு. குருபத சுவாமி கமிட்டி அப்படிங்கிறது 1979 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய அரசு குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும்னு MS குருபத சுவாமி கமிட்டி அமைச்சிருப்பாங்க. இவங்க என்னென்ன பரிந்துரை பண்ணாங்கன்னா, வறுமை நீடிக்கும் வரை குழந்தை தொழிலாளர் முறையை முழுமையாக ஒழிப்பது அப்படிங்கிறது கடினம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது வறுமை இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் குழந்தை தொழிலாளருங்கிற பிரச்சனையும் இருந்துட்டே தான் இருக்கும். இதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சட்டங்கள் மற்றும் போதாது, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களும் மிக அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இடத்துல குழந்தை தொழிலாளர் முறையை முழுமையாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு பாதிக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அங்கே முழுமையாகவே குழந்தை தொழிலாளர்கள் முறை தடை செய்யப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. பணியில் ஈடுபடும் குழந்தை நலனுக்காக ஒரு தனி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும், அனைத்து குழந்தைகளுக்கும் முறைசாரா கல்வியை வழங்கணும். அது அவங்க குழந்தை தொழிலாளர்களாகவே இருந்தாலும் அந்த ஃபேக்ட்ரியோ அந்த கம்பெனியோ அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. பெற்றோர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதன் படியில் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986 இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப குருபத சுவாமி கமிட்டிங்கிறது பார்த்தோம்னா 1979. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்ட் லேபர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கமிட்டின்னு கேட்டா குருபத சுவாமி கமிட்டி. இதன் பிரகாரமே 1986 சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, SDG கோல் சைல்ட் லேபர் பற்றி பார்த்தோம்னா 8.7. அடுத்து தேசிய குழந்தை தொழிலாளர்கள் திட்டம் 1988 சிறப்பம்சங்கள். அதாவது தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதனோட சிறப்பம்சம் பார்த்தோன்னா, மத்திய அரசோட 100% நிதி உதவியுடன் செயல்படுகிறது. இது தேசிய குழந்தை தொழிலாளர் சட்டம். மாநில தொழிலாளர் துறையின் மேற்பார்வையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இது செயல்படுறதா சொல்லியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் அதிகம் உள்ள மாவட்டங்களில் சிறப்பு பள்ளிகள் அமைக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் சிவகாசி, திருவள்ளூர் மாவட்டம், அடுத்து கரூர், திருப்பூர், இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிறப்பு பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்பள்ளிகளில் மதிய உணவு, மருத்துவ பரிசோதனை, போக்குவரத்து வசதி, விடுதி வசதி, மாத ஊக்குத்தொகை என ரூபாய் 400 வழங்கப்படுது. முறைசார் பள்ளிகளில் சேர்க்க சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. உயர்கல்விக்காக வருடத்திற்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்குறாங்க. குழந்தை தொழிலாளர் குடும்பங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவா என்ன சாதனைனா, இந்தியாவில் சுமார் 6000 சிறப்பு பள்ளிகள் இயங்கி வருவதா சொல்லியிருக்காங்க. அப்ப சிறப்பு பள்ளிகள் எந்த திட்டத்தின் கீழே வருதுன்னா, தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் போட்டு இந்த திட்டத்தையே கொடுத்து இதுக்கு கீழே 4 பாயிண்ட் கொடுத்து எது தவறு எது சரின்னு கூட கேட்கலாம். இந்த தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் 1988 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட சிறப்பம்சம்லாம் பார்த்தோம்னா, 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஃபண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. மாநில தொழிலாளர் துறை மேற்பார்வையிலும் கலெக்டரோட தலைமையிலும் தான் இது செயல்படுது. குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் செலக்ட் பண்ணி அங்கே ஒரு சிறப்பான பள்ளிகள் அமைக்கப்படுகிறது. இப்பள்ளிகளில் மதிய உணவு, அடுத்து மருத்துவ பரிசோதனை, போக்குவரத்து வசதி, வீடு வசதி, விடுதி வசதி, மாத ஊக்கத்தொகை, இந்த மாதிரி என்னென்னா 400 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அமௌண்ட் கூட மாற்றி கேட்கலாம். முறைசார் பள்ளியில் சேர்க்க சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. உயர்கல்விக்காக ரூபாய் 6000 ஊக்கத்தொகை தராங்க. குழந்தை தொழிலாளர் குடும்பங்களை வறுமையிலேருந்து மீட்கிறதுக்காக அந்த ஸ்கீமோட இணைக்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளிகள் இயங்கி வரதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து பென்சில் பார்த்தோம்னா பென்சில் போர்ட்டல் பார்த்தோம்னா 2017 கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர் கூட கேட்கலாம். பென்சில் போர்ட்டல் அப்படிங்கிறது பென்சில்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்ட் லேபர் அப்படிங்கிறதா. இது வந்து தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது. குழந்தை தொழிலாளர் தொடர்பான புகார்கள் அளிக்கவும் கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க இந்த போர்ட்டல் வந்து. அடுத்ததா குழந்தை தொழிலாளியாக அடமானம் வைக்கும் தடை சட்டம். அதாவது ஒரு குழந்தைய தொழிலாளியா அடமானம் வைக்க தடை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1993ல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தையை வேலைக்கு அடமானம் வைக்கும் பெற்றோர்கள் பாதுகாவலருக்கு தண்டனை அளிப்பாங்க. அதாவது ஒரு குழந்தைங்க ஒரு 15 வயசு கீழே அவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து வேலைக்காக அடமானம், அதாவது அடமானம் வச்சு வேலைக்கு அனுப்புனா அந்த பெற்றோர்களோ இல்லை அவங்க கார்டியனுக்கோ அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். குழந்தை தொழிலாளர்களை கண்டறிந்து கண்காணித்தல் தகவல் சேகரிக்கும் முறை வந்து உருவாக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தை தொழிலாளியாக அடமானம் வைக்கும் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1993. அடுத்ததா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம். ஒரு தேசிய ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1994ல் 1994ல் உருவாக்கியிருக்காங்க. நேஷ்னல் அத்தாரிட்டி ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் தி சைல்ட் லேபர் அப்படிங்கிறது. அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம் ஒரு கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. 1994ல் தேசிய அளவில் ஒரு ஆணையம் ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை தொழிலாளரை ஒழிப்பதற்கு அமைக்கப்பட்ட வருடம் 1994. நேஷ்னல் அத்தாரிட்டி ஃபார் அன் எலிமினேஷன் ஆஃப் தி சைல்ட் லேபர் அப்படிங்கிறது. இது செப்டம்பர் 26, 1994ல் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய பணிகள் பார்த்தோன்னா அப்போ எந்த வருடம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போ டேட்டில் தான் எக்ஸாமில் எல்லாமே கேட்குறாங்க. செப்டம்பர் 26, 1994. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான கொள்கையை வந்து வகுக்கிறது, அந்த திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துறது தான் இவங்களுடைய வேலை. தேசிய மதிய உணவு திட்டம் போஷன் ஸ்கீம் 1995ல் கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இதனுடைய நோக்கம் என்னன்னா குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிக்கிறது. அடுத்து பள்ளியோட இடைநிற்றலை குறைக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிறது. அதாவது ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து மதிய உணவு திட்டம் தமிழ்நாடு தான் வந்து முதன்மையாக இருந்திருப்பாங்க. இந்த மதிய உணவு திட்டத்தில் இதை வந்து எடுத்து மாடலாக எடுத்து தான் தேசிய அளவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1995ல் இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இதனுடைய நோக்கங்கள் பார்த்தோம்னா குழந்தை வந்து பள்ளி செல்வதை வந்து ஊக்குவிக்கிறது. அதிகமான குழந்தைகள் சாப்பாடு போட்டால் அதிகமான குழந்தைகள் வருவாங்க. பள்ளி இடைநிற்றலை வந்து குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடை வந்து நீக்கலாம். இது எல்லாமே தான். பெயர் மாற்றம் கொண்டு வரப்பட்டது 2021 செப்டம்பர் முதல் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது பேரை மாற்றிருப்பாங்க. PM போஷான் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் அப்படிங்கிறத பெயர் மாற்றிருப்பாங்க. தேசிய மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது 1995. 95ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்புறம் 2021 செப்டம்பரில் PN போஷான் அப்படிங்கிறத மாற்றிருப்பாங்க. இதனோட அம்சங்கள் என்னென்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குறது தான். நாடு முழுவதும் 11.20 லட்சம் பள்ளிகளில் படிக்கும் சுமார் 11.80 கோடி குழந்தைகள் வந்து பயன்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி திட்டங்கள் சர்வ சிக்ஷா அபியான் 2001ல் கொண்டு வரப்பட்டிருக்கும். 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குறத இதை வச்சிருப்பாங்க. கஸ்தூரிபா காந்தி பகிலா வித்யாலயா அப்படிங்கிறது 2004ல் கொண்டு வந்திருப்பாங்க. 10 முதல் 14 வயதிலான பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற பெண் குழந்தைகளுக்கு தங்கும் வசதியுடன் தரமான கல்வி. அதாவது சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமான கட்டாய கல்வி வழங்குறது. இதுவே கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிறது வந்து 2004ல் கொண்டு வரப்பட்டது. இது 10 முதல் 14 வரையிலான பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற பெண் குழந்தைகள் தங்கும் வசதியுடன் தரமான கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோட திட்டத்தோட நோக்கம். தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2007ல் கொண்டு வந்திருக்காங்க. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆணையம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான ஆணையம். அது 1994. இது வந்து என்னன்னா தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2007ல் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய தொடக்கம் 2007. இதோட நோக்கம் பார்த்தோம்னா
குழந்தைகளின் உரிமை மற்றும் நலனை பாதுகாக்கிறது. இந்த அமைப்புல யார் இருப்பாங்கன்னா, ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. குறைந்தபட்சம் 2 பெண்கள் இருக்கலாம். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்ப வந்து என்னன்னா, தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் குடுத்து, இந்த ஆணையம் எப்ப தொடங்கப்பட்டுச்சு? எத்தன உறுப்பினர்கள் இருப்பாங்க? இல்ல எத்தன தலைவர்கள் இருப்பாங்க? அதுல எத்தன பெண்கள் இருக்கணும்? அந்த மாரி கூட கேட்கலாம். இது தொடங்கப்பட்டது 2007ல. 2007ல தொடங்கப்பட்டிருக்கு. குழந்தைகளின் உரிமை மற்றும் பாதுகாப்பு நலனை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த அமைப்புல ஒரு தலைவர் இருப்பாங்க. 6 உறுப்பினர் இருப்பாங்க. இதுல குறைந்தபட்சம் 2 பெண் உறுப்பினர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைவர் வந்து சாந்தா சின்ஹா அப்படிங்கிறது இருப்பாங்க. தற்போதைய தலைவர் வந்து பிரியங்கா கன்ஹோ வந்து இருக்காங்க. பள்ளிகள் வந்து பணிகள் பார்த்தோம்னா, குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை வந்து கண்காணிக்கிறது. அதாவது இது என்னன்னா, தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். அதுல வந்து ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. குறைந்தபட்சம் வந்து 2 பெண் உறுப்பினர்கள் இருக்கணும். முதல் தலைவர் வந்து கேட்கலாம் சாந்தா சின்ஹா. தற்போதைய தலைவர் வந்து பிரியங்கா கன்ஹோ. இப்ப யார் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. குழந்தைகளோட பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை வந்து கண்காணிக்கிறது. அடுத்து புகார் வந்து தானாக முன் வந்து விசாரிக்கிறது. ஏதோ ஒரு புகார் வந்துச்சுன்னா அதை பற்றி தானே முன் வந்து விசாரிக்கிறது. அரசு துறைகள் என்ஜிஓகளுடன் இணைந்து செயல்படுத்துதல், நீதிமன்ற அதிகாரம் போன்ற விசாரணையை நடத்துறது, இது எல்லாமே தான். அடுத்து வந்து என்னன்னா, இந்த ஆணையத்தோட, அதாவது தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்தோட பணிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இண்டஸ் ப்ராஜெக்ட் 2000ல் கொண்டு வரப்பட்டது. இது என்னன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து உருவாக்கிய ஒரு திட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இண்டஸ் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவும் எந்த நாடுன்னு கேட்கலாம், அமெரிக்காவும் இணைந்து உருவாக்கிய ஒரு திட்டம். நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலங்கள்னா பார்த்தோன்னா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, டெல்லி. ரொம்ப, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, இந்த 5 மாநிலங்களில் இதையும் கூட கேட்கலாம். அடுத்து இதனுடைய நோக்கம் பார்த்தோம்னா, குழந்தை தொழிலாளர்களை அடையாளம் காணணும், அவங்களுக்கு கல்வி வழங்கணும். அடுத்து குடும்பங்களுக்கு மாற்று வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தில் வருமானத்துக்காக தான் அந்த குழந்தைகளை வந்து என்னென்னா வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஒரு மாற்று வருமானம் ஏற்படுத்தி கொடுத்தோன்னா அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போவாங்க. அதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. இது வந்து மார்ச் 31, 2009 நிறைவு பெற்றுச்சு. அடுத்ததா இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் தி சைல்ட் லேபர். முன்னாடியே பார்த்தோம், 1991 ILO அமைப்பால் தொடங்கப்பட்டுச்சு. இதில் 1992ல் இத்திட்டத்தில் இணைந்த முதல் நாடுன்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான். இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் த சைல்ட் லேபர் 1991 வந்து இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 92ல் 1992ல் இதில் இணைந்த முதல் நாடுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பார்த்தோன்னா பச்சன் பச்சோ, அடுத்து வந்து கேர் இந்தியா, அடுத்து பிரதாம், இதெல்லாம் இருக்கு. நம்ம கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொண்டு வந்திருப்பாரு. தமிழில் இருக்குது, தமிழ் புக்கில் இருக்குது. இந்நிறுவனங்கள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்புல வந்து செயல்பட்டு வருகிறதா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் விருதுன்னு பார்த்தோம்னா, குழந்தை நலனுக்காக சேவை புரிபவர்களுக்கு ராஜீவ் காந்தி மானவ் சேவா போன்ற தேசிய விருதுகள் வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வுக்காக குழந்தைகள் அந்த சைல்ட் லேபர் அதை வந்து விழிப்புணர்வுக்காக வந்து என்னன்னா, மக்களிடம் வந்து சைல்டு ஹெல்ப்லைன் வந்து 1098 குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு கொண்டு வந்திருப்பாங்க. உலக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் ஜூன் 12 அன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடைபெறுவதா சொல்லியிருக்காங்க. அடுத்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர்களை பணியமற்றுவதை தடை செய்யும் கீழ்கண்ட சட்டங்கள் தொழிலாளர் முறை மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலர்களால் அமுல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது தொழிற்சாலை சட்டம். இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். தொழிற்சாலை சட்டம் 1948. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் பார்த்தோன்னா இதுவே வந்து 1961. பீடி மற்றும் சுருட்டு தொழிற்சாலையில் வந்து 1966 சட்டம். தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1947. தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் சட்டம் 1958. தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் சட்டம் கேட்டால் 1958. தோட்ட தொழிலாளர்கள் பார்த்தோன்னா வந்து 1951. தமிழ்நாடு கைத்தறி
தொழிலாளர் சட்டம் 1981. சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தை தொழிலாளர்கள் பாதுகாப்பு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. இத்திட்டம் தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் பருத்தி விதை மற்றும் பருத்தி தொழிலில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளை வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவும் யுனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து இவங்க செயலாற்றுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தருமபுரி, சேலத்தில் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம், பருத்தி விதைக்காக குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்துறதா பார்த்தோம். இவங்க யுனிசெஃபோட சேர்ந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த திட்டம் வந்து இணைந்து செயல்படுத்துறாங்க. தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில செயல்படுறது. சென்னை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், நாமக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, திருவண்ணாமலை, சேலம், வேலூர், விருதுநகர், புதுக்கோட்டை, திருவள்ளூர், தேனி உள்ளிட்ட 18 மாவட்டங்கள்ல இது நடைமுறையில் இருக்கு. சிறப்பு பயிற்சி மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பள்ளி செல்லா மற்றும் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், 400 ரூபாய் வந்து உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. இவங்களுடைய மேல் படிப்புக்காக 6000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறதா பார்த்தோம். அதே தான் இந்த இண்டஸ் ப்ராஜெக்ட்டும் பார்த்துருக்கோம். ஏன்னா இண்டஸ் ப்ராஜெக்டில் எந்தெந்த இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இது பண்ணியிருப்பான் வந்து என்னன்னா உருவாக்கிய திட்டம். இதில் எந்தெந்த மாவட்டம் இருக்கும், மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் இருக்கும், யூபி இருக்கும், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, இந்த 5 மாநிலங்கள் வந்து இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம். இதில் தமிழ்நாடு இருக்கிறதுனால அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 5 அதாவது இந்தியாவில் 5 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்த திட்டம் வந்து 21 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. தமிழகத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், நாமக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுச்சு. குழந்தை தொழிலாளர்களை அடையாளம் காண்றது, அவங்களுக்கு கல்வி வழங்குறது, குடும்ப மாற்று வருமான வழிகளுக்காக உருவாக்குறதா இந்த திட்டத்தோட இது. இந்த திட்டம் வந்து நிறைவு செய்யப்பட்ட நாள் மார்ச் 31, 2009. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம். இதனுடைய நோக்கம் பார்த்தா 1982 கொண்டு வந்திருப்பாங்க. பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கணும், இடைநிற்றலை குறைக்கணும், ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கணும், வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளை பள்ளிக்கு வர ஊக்குவிக்கணும். இதனுடைய அம்சங்கள் பார்த்தோம்னா 15 வரை குழந்தைகளுக்கு சூடாக சமைத்த உணவு கொடுக்கணும். 2 முதல் 5 வரை குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையம் மூலமாக உணவு தரணும். அதாவது 2லிருந்து 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மூலமாக வந்து அந்த குழந்தைகளுக்கு உணவு வழங்கணும். 15/8/2014 முதல் பல்வகையான கலவை சாதங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ வந்து கலவை சாதங்கள் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2015 ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் 15, 2014 இங்கே வந்து கலவை சாதம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளி, அதாவது தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இங்கே வந்து உணவு தருவாங்க. அதாவது அங்கேயும் உணவு வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2005 தொடங்கப்பட்டுச்சு. அப்போ தமிழ்நாடு குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. குழந்தை உரிமையை மீட்கணும், சட்ட அமலாக்கத்தை கண்காணிக்கணும், புகார்களை விசாரிக்கணும். இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நேஷனல் லெவலில் பார்த்தோம்ல, அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அது மாதிரி வந்து 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் குறைந்தது 2 பெண்கள் வந்து இருப்பாங்க. இதுவே வந்து தேசிய அளவில் பாதுகாப்பு ஆணையம் பார்த்தா 2007. ஆனால் வந்து தமிழ்நாடு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க 2005. தமிழ்நாடு குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் பார்த்தோம்னா 2005. இதுவே தேசிய அளவில் 2007. சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு தலைவர் 6 உறுப்பினர் இருப்பாங்க. குறைந்தது 2 பெண் உறுப்பினர்கள் வந்து இருக்கணும். குழந்தைகளை மீட்கணும், அவங்க புகார்களை வந்து விசாரிக்கணும், அப்புறம் சிவில் நீதிமன்றம் அதிகாரம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கேட்கலாம் கொடுத்து, இது வந்து சிவில் நீதிமன்றத்தோட அதிகாரம் உடையதாக சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் கல்வி திட்டங்கள் பார்த்தோம்னா கஸ்தூரிபா காந்தி பகிலா வித்யாலயா 2004 கொண்டு வந்திருப்பாங்க. கஸ்தூரிபா காந்தி பகிலா வித்யாலயா 2004 கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தது தான். புலம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி கண்டறிந்து வயதிற்கேற்ற வகுப்பில் சேர்க்கணும், தாய்மொழியில் அவங்களுக்கு கல்வி அளிக்கணும்னு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கோவிட் டைமில் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லம் தேடி கல்வி. 2021 கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காகவும் இடைநின்ற மாணவர்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும் இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான
குழந்தைகளுக்கான கொள்கை வந்து 2021 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021. ஒரு குழந்தையின் வாழ்க்கை சூழல முதல் 1000 நாட்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க. அதாவது குழந்தைகளுக்கான தமிழ்நாட்டோட மாநில கொள்கை கொண்டு வரப்பட்டது 2021. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து முதல் 1000 தினம்ங்கிறது மிக முக்கியமான காலகட்டமாக கருதி, இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள்லையும் கவனம் செலுத்துறதா இந்த கொள்கையோட நோக்கமாக இருக்கும். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2021. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இக்கொள்கை குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்து குழந்தை பாதுகாப்பு மற்றும் நலன் சார்ந்த சேவையை வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கு. இக்கொள்கை வந்து குழந்தைகளின் உயிர் வாழ்தல், வளர்ச்சி, மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பு ஆகியவற்றில் உறுதி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கொள்கையோட முக்கிய 4 அம்சங்கள்னு பார்த்தோம்னா, வாழ்வு, உயிர் வாழ்தல், உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து. முதல் 1000 தினங்கள்ல அந்த குழந்தைக்கு வந்து அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்யணும். உடல் நலம், ஊட்டச்சத்து, பாதுகாப்பான குடிநீர், சுகாதாரம் உறுதி அளிக்கணும். தாய்சேய் நலன் சேவை மேம்படுத்தணும். அங்கன்வாடிகளை பலப்படுத்தி 6 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு தரமான பராமரிப்பு வழங்கணும். வந்து 18 வயது அதாவது பிறந்தலேருந்து 18 வயதிலான அனைத்து குழந்தைகளுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறத முதன்மையான நோக்கம். 2வது பார்த்தோன்னா கல்வி. 5 வயது முடிந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வந்து உறுதி செய்யணும். பள்ளி இடைநிற்றலை குறைக்கணும். குழந்தை தொழிலாளர் புறக்கணிப்பு போன்ற கல்வி மூலமாக கல்வி தடையை வந்து நீக்கணும். தரமான மற்றும் குறைந்த செலவில் கல்வியை வந்து வழங்கணும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு தாய்மொழி கல்வியை வழங்கணும். பாதுகாப்புன்னு பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை வந்து 0 டாலரன்ஸாக இருக்கணும். அடுத்து பள்ளிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பாதுகாப்பு கொடுக்கணும். புகார் குழுக்கள் வந்து அமைக்கணும். குழந்தை உரிமை மீறல்களை வந்து கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும். இது பாதுகாப்பு. பங்கேற்புன்னு பார்த்தோன்னா குழந்தைகளை கருத்து தெரிவிக்கும் வாய்ப்பை வந்து கொடுக்கணும். குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்களே சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளில் குழந்தைகளை பங்கேற்கணும். அடுத்து பாலர் சபைகள் வந்து அமைக்கணும். 12 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம பார்த்தோம். இதில் வந்து என்னென்னா தமிழ்நாடோட மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா முக்கியமான 4 பாயிண்ட்டு: வாழ்வு, உயிர் வாழ்தல், உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி, பாதுகாப்பு, பங்கேற்பு. இதுதான். அடுத்து விழிப்புணர்வுன்னு பார்த்தோம்னா பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு ஆண்டும் அதை பார்த்தோம். நம்ம ஜூன் 12 வந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக மாநில மற்றும் மாவட்டங்களில் அளவில் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்காட்சி, பொது நிகழ்ச்சி மூலம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்க விழிப்புணர்வு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுல என்னென்ன சிக்கல் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா, குழந்தை தொழிலாளர் பணியமற்றியுள்ள தொழிற்சாலைகளை கண்டறியும் குறைபாடு. எந்தெந்த தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வந்து பணிக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கண்டறியக்கூடிய சிக்கல் வந்து இருக்கு. தொழிற்சாலைகள் ஒத்துழைப்பு தராம, அதாவது நிறைய தொழிற்சாலையில வந்து வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒத்துழைப்பு வந்து தராம இருப்பாங்க. அதிக குழந்தைகள் அதிக வருமானம் என்ற பெற்றோரோட தவறான எண்ணம். அடுத்து அரசு கல்வி திட்டங்கள் வந்து குறைந்த நிதி ஒதுக்கீடு, இலவச கல்வி அனைவருக்கும் கிடைக்காம இருக்கிறனால, வறுமை வந்து அதிகரிச்சிட்டே இருக்கிறனாலையும், மக்கள் தொகை பெருக்கம் வேகமாக உயர்வதனாலையும், அரசு திட்டங்கள் குறித்து மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாதனாலையும், பெண் கல்வி தேவையில்லை என்ற சமூக மனப்பான்மை இருக்கிறனாலையும், இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சமூக காரணம், அப்புறம் வந்து கல்வி காரணம், குடும்ப காரணங்கள்லாம் பார்த்தா வந்து இந்த சிக்கலில் கொடுத்துருக்காங்க. அடையாள ஆவணங்கள் இல்லாதால குழந்தைகளின் வயது நிர்ணயிக்கிறதுல சிரமம் இருக்கும். குழந்தை தொழிலாளர் முறையின் தீமைகள் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். இதை வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, 2025க்குள்ள தமிழ்நாடு குழந்தை மற்றும் வளரிளம் தொழிலாளர் இல்லாத மாநிலமாக அறிவிப்பதை தமிழக அரசின் இலக்கா வந்து வச்சிருக்காங்க, டார்கெட்டாக வச்சிருக்காங்க. உரிமை மற்றும் முன்முயற்சி அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. உரிமை மற்றும் வந்து முன்முயற்சி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை மற்றும் குழந்தை நலத்துறை இணைந்து குழந்தைகளின் பாதுகாப்பு, உடல்நலம், போதைப்பொருள் தொடர்பான பிரச்சனை ஆகியவற்றை கண்காணிக்க இந்த முயற்சி வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தமிழக அரசு என்னென்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை வந்து வந்து தீர்க்கறதுக்காக தமிழக அரசு எந்தெந்த இனிஷியேட் எடுத்திருக்காங்கன்னா, உரிமை மற்றும்
முன்முயற்சி அப்படிங்கிறத 2025 கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா பள்ளி கல்வித்துறையில குழந்தை மற்றும் நலத்துறை இணைந்து குழந்தைகளோட பாதுகாப்பு, உடல் நலம், போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனை ஆகியவற்றை கண்காணிக்க இந்த முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து டிஜிட்டல் கண்காணிப்பு, மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கண்காணிப்பு. மீட்கப்பட்ட குழந்தைகள் அனைவருமே எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தரவுத்தளத்தின் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 15 நாட்கள் மேல் பள்ளியில் வராதால் தானாகவே தொடர்ச்சியான விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கலாம். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதாவது மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கண்காணிப்பு. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரலைன்னா ஏன் வரல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் எடுக்கணும். தனிப்பட்ட குழந்தை பராமரிப்பு திட்டமும் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலா சைல்ட் கேர் பிளானும் இருக்கு. பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள குழந்தைகளுக்கான 9 பிரிவுகளில் தனிப்பயன் பராமரிப்பு திட்டத்தின் தயாரிக்கப்பட்டு பள்ளியில தொடர செய்யப்படுகிறது. மீண்டும் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளோட கல்வி புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களின் தாய்மொழியிலே அவங்களுக்கு கல்வி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விடுதி வசதியுடன் ஹாஸ்டல் இன்டகிரேஷனோட மீட்கப்பட்ட குழந்தைகள் கல்வியாண்டின் நடுவிலேயே சிறுபான்மையினர் நல விடுதியில் உடனடியாக உடனடியாக சேர்த்து அவங்களுக்கான கல்வி வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடிமை தொழிலாளர் ஒழிப்பு தினம் February 10, 2025. அதாவது அடிமை தொழிலாளர் ஒழிப்பு தினம் கேட்டால் February 10, 2025. 128க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு தொடர்பான பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. மாநில செயல் திட்டம் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் 2025. ஆல்ரெடி இன்னொன்று 2025 தான் உரிமை மற்றும் முன்முயற்சி இனிஷியேட்டிவ் பார்த்தோம். அது மாதிரி ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் 2025. மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் மாவட்டங்களை குழந்தை மற்றும் வளரினம் தொழிலாளர் இல்லாத மாவட்டமாக அறிவிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. புதுமை பெண் திட்டம் இது பார்த்தோம். 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் பெறுகிறாங்க, அதாவது வழங்குறாங்க. இதன் மூலமாக உயர்கல்வி இடைநிற்றலை தடுப்பது இதன் நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார மறுவாழ்வு உதவி. மீட்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசு சார்பில் 15,000 வைப்பு தொகையும் மேலும் குழந்தைகளை வேலைக்கு வைத்த முதலாளியில் இருந்து 20,000 முதல் 50,000 வரை அபதாரம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பொருளாதார மறுவாழ்வு உதவின்னு பார்த்தோன்னா மீட்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும், அதாவது தொழிற்சாலையிலையோ இல்லை வேற எங்கேயோ கொத்தடிமையாக வேலை செஞ்ச குழந்தைகளை மீட்ட குழந்தைங்களுக்கு அவங்களோட வைப்பு தொகையா 15,000மும், அடுத்து அந்த மாதிரி வேலை வாங்கின முதலாளிகள் கிட்ட இருந்து 20,000 50,000 ரூபாய் அபதாரம் வசூலிக்கவும் என்னன்னா வசூலிக்கவும் சட்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பொருளாதார மறுவாழ்வு உதவி. இதோட இந்த குழந்தை தொழிலாளர் டாபிக் முடிஞ்சிருச்சு. இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சோஷியல் இஷ்யூ, ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனை ங்கிற டாப்பிக்ல இருந்து குழந்தை தொழிலாளர் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம்னா அதுக்கான அரசியலமைப்பு ஆர்டிகல்ஸ் விதிகள் பார்த்தோம். அடுத்து இது ஏற்பட என்னென்ன காரணங்கள் பார்த்தோம். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்த்தோம். இந்த விளைவுகளை சரிப்படுத்த இந்திய அரசு எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, தமிழக அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இதை தடுப்பதற்கான இந்த சிக்கலை எப்படி இதில் இருக்கக்கூடிய இந்த முறையை தடுப்பதில் உள்ள சிக்கல், இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த மாதிரி டெய்லி ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.